குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு வந்து பார்த்தா அப்படின்னு சொன்னால் நம்ம இந்தியன் எக்கனாமி டெஸ்ட் சீரிஸ் நம்ம போட்டிருந்தோம். அதோட ஃபர்ஸ்ட் டெஸ்ட் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூல் புக் ஏரியாஸை கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் இருக்கும்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதோடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் ஆன்சர்ஸ் இதை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எல்கோசெஸ், அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன், இதில் இருக்கிற ஏரியாவில இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒசூரில் இருக்க வந்து அந்த எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் வந்து பார்த்தீங்கன்னா விஸ்வநாதபுரம்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சேலம்கான லொகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஜாகிராமபாளையம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஊரில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இந்த எலக்ட்ரானிக்ஸ் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எதுக்காக அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ இந்த நம்ம தமிழ்நாட்டில் எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எக்ஸ்போர்ட் ஆகிறது, இம்போர்ட் ஆகிறது, ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா ஏதாவது புதுசாக ஒரு இண்டஸ்ட்ரீஸ்லாம் வருது அப்படின்னு சொன்னாக்கா அதெல்லாம் ரெகுலேட் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களுக்காக கொண்டு வர்றது தான் இது. இந்த ஸ்பெஷல் ஜோனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி தான் அதை ஃபாலோ பண்ணி அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஒர்க் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இது ரெண்டுத்தோட லொக்கேஷன் மட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுத்தோட லொக்கேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டாக இருக்குது. ஹொசூருக்கு விஸ்வநாதபுரம், சேலம்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஜாகிராமபாளையம், இப்படி தான் இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஸோ சி ஆப்ஷன் போத் 1 and 2 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அதாவது வேலூர் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா லெதர் ப்ராடக்ட்ஸ் பண்ணுறதுல லீடிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் லீடிங்கில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ராணிப்பேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாணியம்பாடி ஆர் த இம்பார்ட்டன்ட் லெதர் சென்டர்ஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்க சொன்னால் முக்கியமான லெதர்ஸ்லாம் வந்து ரெடி ஆகுது அப்படின்றாங்க. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ட். பட் இது ஒரு டேட்டா இருந்தாலும் இன்னொரு டேட்டாவும் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் லெதர் ஃபேர் எல்லா வருஷமும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இது இயருக்கு நடக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால் இந்த லொக்கேஷன் மேட்டரில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துருந்தோம் இல்லையா, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எல்கோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ரானிக் கார்பரேஷன் அதோட ஜோன்ஸ் வந்து இப்போ எங்கெங்கே இருக்குது, அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஆல்ரெடி அந்த சேலம் ஒசூருக்கு பார்த்தோம். அதே மாதிரி இப்போ பாருங்கள் சென்னைக்கு எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக அதில் தான் இருக்குது, சோழிங்கநல்லூரில். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மதுரைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரி கோயம்புத்தூருக்கு விளாக்குறிச்சி இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. மதுரைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இலாந்திக்குளம் இங்கே தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்குது. அடுத்தது திருச்சிக்கு நவல்பட்டு. ஸோ அப்படியே டேரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா பி. உங்களுக்கு வந்து 1 2 3 4. ஸோ ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த எல்கோசஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம். அதோடைய அந்தந்த பர்டிகுலர் இடத்துக்கான ஜோன்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றது தான் இந்த கொஷின். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, இது ஒரு ஃபேக்ட் தான். நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th புக்கில் பின்னாடி தமிழ்நாடு இண்டஸ்ட்ரீஸில் இருக்கிற தமிழ்நாடு தொழில்துறை தொகுப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதில் வந்து கடைசியாக இருக்கிற பாக்ஸில் தான் இந்த கண்டென்ட் அப்படியே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். சிவகாசியை பற்றின ஒரு ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஃபயர் இண்டஸ்ட்ரி. அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அச்சகம் பதிப்பகம்லாம் பண்ணுறது ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவகாசி கான்ட்ரிபியூட்ஸ் 90% ஆஃப் இந்தியாஸ் ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. 80% தான் இந்தியாஸோட ஃபயர் ஒர்க் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் புக் டேட்டா தான். ஓகேங்களா? ஸோ ஹையர் ஸ்டடீஸில் இருக்குது, கொஞ்சம் பார்த்துக்குங்க. சிவகாசி கான்ட்ரிபியூட் 60% ஆஃப் த சேஃப்டி மேட்சஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது தீப்பெட்டி உற்பத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 60% இருக்கும்னு சொல்கிறாங்க இந்தியாவில். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 90% இருக்கும். ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கொஞ்சம் தப்பாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே இதில் என்ன சொல்கிறாங்க, நெய்தர் ஒன் நார் கரெக்ட். ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது when was the National Food Security Act implemented in தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் NFSA அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இது இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 2013 கொண்டு வந்துட்டாங்க, இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் 3 வருஷம் கழிச்சு 2016 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 1 November 2016. ஓகேங்களா? 2016 மேக்ஸிமம் வந்து இந்த டிஃபரன்ஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கொஸ்டின்ஸில் மேக்ஸிமம் கேட்பாங்க. அதனால தான் இப்போ எல்லாருமே 2013 தான் ஃபுட் செக்யூரிட்டி ஆக்ட் அப்படின்னு சொன்னால் படிச்சிருப்போம் அப்படின்ட்டு இங்கே ஏதாவது 2013 ஆப்ஷன் தான் அதை அடிப்போம். ஸோ அந்த மாதிரி விஷயத்தை பண்ணக்கூடாது. தெளிவாக பார்த்துங்க. அவங்க கேட்கறது தமிழ்நாடுல இந்த ஆக்டை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகேங்களா? அடுத்தது
த பிரைஸ் பெய்ட் டு த ஃபார்மர்ஸ் பை எஃப்சிஐ இஸ் கால்டு. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இந்திய உணவு கழகம், ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து இந்த தானியங்கள் விவசாயிகளுக்கு முன்பே வழங்குற விலை பேர் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. எம்எஸ்பி, அதாவது சொல்கிற மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதரவு விலை. இந்த எம்எஸ்பி அப்படின்றது என்ன அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஒருத்தவங்க வந்து ஒரு விவசாயி விதைச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பயிர் பண்ணுறாங்க, ஓகேங்களா. இந்த பயிர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா முன்கூட்டியே ஒரு இன்சூரன்ஸ் மாதிரியோ இல்லை ஒரு கேரண்டி மாதிரின்னு வச்சிங்களேன். விதை காலத்திலேயே வந்து இந்த பயிருக்கு நாங்கள் குறைஞ்சது இவ்வளோ ப்ரைஸாக தருவோம். இப்போ ஒரு பேச்சுக்கு ஒரு கிலோ நீங்கள் வந்து தக்காளி தோட்டம் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கிலோ தக்காளி குறைஞ்சது ஒரு 20 ரூபாய்க்காவது எடுப்போம் அப்படின்ற ஒரு கேரண்டியை கொடுக்குறதா இந்த எம்எஸ்பி, வேற ஒன்றும் இல்லை. இப்போ பாருங்க, அடுத்த கொஸ்டின் அதே எம்எஸ்பியை வச்சு தான். எம்எஸ்பி வந்து எல்லா வருஷமும் எந்த சீசனில் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம இப்போ தான் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, சோவிங் சீசன், அதாவது விதை பருவத்திலேயே விதைக்கிறப்பவே வந்து என்ன பண்ணிடுறாங்க, கவர்மெண்ட் இந்த விலைக்காச்சும் மினிமம் எடுப்போம், அதுக்கப்புறம் கூட வந்து நம்ம மேக்ஸிமம் பண்ணலாம் அப்படின்றாங்க. இது வந்து ஒரு ஃபார்மர்ஸ்க்கு ஒரு சேஃப்டி மெஷராக இது இருந்துட்டு இருக்கும். அடுத்தது, இன் விச் இயர் வாஸ் த சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரஹென்சிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் லான்ச்டு. ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் ஹேண்டில் பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கலைஞருடைய திட்டம் அப்படின்னு சொல்லி, கலைஞர் காப்பீடு திட்டம், அப்படி இல்லைன்னா முதலமைச்சருடைய காப்பீடு திட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா 2009-10 அந்த டைமில் வந்துடும். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம். அப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜெயலலிதா அம்மா பீரியடில் தான் இதை விரிவுபடுத்தினாங்க, ஓகேங்களா. அப்போ அதுக்காக பார்க்குறப்ப ஆன்சர் பி. ஏன்னா கலைஞர் காப்பீடு திட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் 1 lakh தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் யூஸ் பண்ண முடியும். ஆனால் இந்த விரிவான திட்டம் அப்படின்றப்ப 50% வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எடுத்துக்கும். அதாவது அதில் இப்போ ஒருத்தவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 2 லட்ச ரூபா செலவாகுது அப்படின்னா கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா வந்து கலைஞர் காப்பீடு திட்டத்தில் எடுத்துக்கணும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு 3 லட்சம், இப்போ இந்த விரிவான திட்டத்துக்கு கீழே ஒரு பேச்சுக்கு ஒரு 3 லட்ச ரூபா ஆப்ரேஷன் செலவு பண்ணுறாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 1.5 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் எடுத்துக்கிற மாதிரி அந்த ஒரு ரிஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. அதை அடுத்தடுத்து அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போதைக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது, இந்த விரிவான அப்படி இல்லைன்னா ஒருங்கிணைந்த இப்படின்ற மாதிரி வருதுன்னா இன்டகிரேட்டட் அப்படின்னு சொல்லிலாம் வருதுன்னா அது 2011-12 டைமில். இதே வந்து வெறும் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லி வருதுன்னா அது 2009-10. ஸோ கேர்ஃபுல்லாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணுங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டாப் எம்பிஐ டிஸ்ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்காங்க, எது வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுற டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு, ஓகேங்களா. ஸோ இந்த எம்பிஐ மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. பலதரமான வறுமை குறியீடு அப்படின்னு சொல்லிட்டு இதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெல்த்து, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எஜுகேஷனு, ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்னு சொல்லுவாங்க, வாழ்க்கை தரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பேஸ் பண்ணிடலாம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு அதை கெஸ் பண்ணுறாங்க. இப்போ இதில் எந்த டிஸ்ட்ரிக்ஸ்லாம் வந்து டாப்பாக இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரம், 2வது சென்னை, 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடலூர் வராது, 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கோயம்புத்தூர் வரும், அடுத்தது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடலூர், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட்டு நாகப்பட்டினம். ஸோ அப்போ இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அப்போ ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க, மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ், சேம் அதே இண்டெக்ஸ் தான். எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா 2010. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கரெக்டான ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, இந்த மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ் வந்து யார் லான்ச் பண்ணுறாங்கன்னா ஐக்கிய நாடுகளுடைய மேம்பாட்டு கழகம், அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஓபிஹெச், அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ஆஃப் ஆக்ஸ்போர்ட் பாவர்ட்டி ஹெல்த் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இனிஷியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, இதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது, இந்த எம்பிஏ அப்படின்றது வெறும் பாவர்ட்டியை பேஸ் பண்ணியும், அந்த பாவர்ட்டி அது வந்து எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா இன்கம் வச்சு மட்டும் சொல்கிறதா சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ பார்த்துருந்தோம், அது கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. இப்போ தான் ஒரு 3 விஷயத்தை பார்த்துருந்தோம், ஓகேங்களா. ஸோ அப்போ 1 and 2 ஒன்லி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்ட். ஐசிடிஎஸ், அதாவது பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் மேம்பாட்டு சேவை, இல்லை வந்து சேவை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எப்போ இது வந்து ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்திருக்குன்னா 1975 தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லான்ச் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம அங்கன்வாடிஸ், அதாவது வந்து பால்வாடிலாம் சொல்கிறோம் இல்லையா, இதை தமிழ்நாடு ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் இதோட முக்கியமான ஒரு ரோல். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா போத் ரூரல்லையும் இருக்குது அர்பன்லேயும் இருக்குது, அதனால் வெறும் ரூரல் ஏரியா மட்டும் வராது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ அதை வச்சு நீங்கள் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிங்கன்னா ஏசி, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டியும் எலிமினேட் ஆகிடும். அப்போ பி வந்து தான் ஆப்ஷன் ரைட்டு. 1 and 3 நீங்கள் தேர்ட் ஆப்ஷனாக படிக்கணுன்ற அவசியம் கூட இங்கே இல்லவே இல்லை, ஓகேங்களா. அவ்வளோதான், சிம்பிள். ஆப்ஷன்ஸை அப்படி எலிமினேட் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு தான் இருந்தாகணும், ஓகேங்களா. ஸோ தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம், ஸோ இது எல்லாருக்குமே தெரியும், நியூட்ரிஷன் ப்ரோக்ராம்னாலே எம்ஜிஆர் கொண்டு வந்தது. ஸோ 1980 வந்திருக்கும், ஓகேங்களா. டிஸ்போசல் இன்கம், அதாவது செலவிட தகுதியான வருமானம்னா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு தனிப்பட்ட நபர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவருடைய சேலரிக்கு வாங்குறாரு அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டிய
டாக்ஸ் ஓகேங்களா, அதாவது நேர்முக வரின்னு சொல்லுவாங்க. இந்த சேலரியில இருந்து அவர் அந்த டாக்ஸ கட்டிட்டாங்க அப்படின்னா, மீதி இருக்கிற ஃபுல் அமௌண்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அந்த பெர்சனுக்கு சொந்தமானது. அவருடைய அந்த மொத்த அமௌண்ட்டும் அவரோடது. அப்ப அத அவர் இஷ்டத்துக்கு செலவு பண்ணலாம். அதுக்கு மேல அவர் யாருக்கும் குடுக்கணுன்ற அவசியம் இல்ல. ஓகேங்களா? ஸோ அத தான் சொல்றாங்க. அப்ப பர்சனல் இன்கம் மைனஸ் டைரக்ட் டாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அந்த சி இதான் அந்த ஆப்ஷன் தான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். இன் 1867 அண்ட் 68 ஓகேங்களா, தாதாபாய் நவ்ரோஜி தான் ஃபர்ஸ்ட் பர் கேபிட்டா இன்கம் இந்தியாவில் கணக்கு பண்றாருன்னு சொல்றாங்க. ஓகே கரெக்ட். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹி மென்ஷன் த பாவர்ட்டி அண்ட் அன்பிரிட்டிஷ் ரூல் ஆஃப் இந்தியா 1901 வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருப்பாரு. ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அப்ப சி ஆப்ஷன் 1 அண்ட் 2 ரெண்டுமே கரெக்டா இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது கரெக்ட் ஃபார்முலா ஆஃப் பர் கேபிட்டா இன்கம், அதாவது தலா வருமானம் அப்படின்னு. ஓகேங்களா, தமிழ்ல கொஞ்சம் அப்படியே பர் கேபிட்டா இன்கம்னு வந்திருக்கு. தலா வருமானத்துக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும். தேசிய வருவாய் இருக்கு இல்லையா? அத வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எவ்வளோ மொத்த வருவாயோ, அத வந்து நம்ம நாட்டுடைய மக்கள் தொகையால டிவைட் பண்ணா வர்றது. ஸோ அப்ப நேஷனல் இன்கம் டிவைடட் பை பாப்புலேஷன். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட்டான ஆன்சர். இப்ப பிரசன்ட் டைம்ல இருக்க அந்த மாடர்ன் கான்செப்ட் ஜிடிபி, அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தி அப்படின்றது எப்ப ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணாங்க? யார் டெவலப் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 1934ல அதாவது சைமன் கொஸ்னெட்ஸ் இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணியிருப்பாரு. இப்போ நம்ம பார்க்குற ஜிடிபின்ற ஒரு கான்செப்ட். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின். கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி எல்லாருக்குமே தெரியும். ஒரு நாட்டோட எல்லைக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஆவரேஜா ஒரு வருஷத்துக்குள்ளே இல்லை ஒரு 3 மாசமா ஏதோ ஒரு பர்டிகுலர் டைம்ல ரெடியான மொத்த குட் சர்வீஸ் இதோடைய வேல்யூ தான் வந்து ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திரும்ப திரும்ப பார்த்துருப்போம். இப்போ அடுத்தது இது வந்து கரெக்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நெக்ஸ்ட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன சொல்றாங்கன்னாக்கா, இதுல வந்து நம்மளுடைய தேய்மானம், அதாவது கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட். இந்த கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம நம்ம நாடு பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டா மக்களால உற்பத்தி பண்ற பொருட்கள் இதோடைய வேல்யூவே சேர்த்துக்கிட்டு அதுல இருந்து தேய்மானங்கள் எவ்வளவு செலவுலாம் போயிருக்கு அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு பண்ணிட்டு தான் நம்மளுடைய இந்த நெட் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்றத கணக்கு பண்ண முடியும்னு சொல்றாங்க. இதுவும் கரெக்டா தான் இருக்கு. ஓகேங்களா, அடுத்தது நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேம் அதே மாதிரி நம்ம ஜிடிபில இருந்து நம்மளுடைய தேய்மானத்தை வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கழிச்சோம் அப்படின்னு சொன்னா வர்றதுதான். ஸோ 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டா இருக்கு. அப்போ ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த வருமானத்த கணக்கிடுற முறைகள் இருக்கும் இல்லையா? அந்த முறையில வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்னலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப எக்ஸ்பெண்டிச்சர் அப்ரோச் அப்படின்றப்ப ஜிடிபி வந்து எப்படி கணக்கு பண்றாங்க அப்படின்னா, கன்சம்ப்ஷன் நம்ம நுகர்வு பிளஸ் நம்மளுடைய வருமானம் இன்கம், கவர்ன்மெண்ட் செலவு பண்ற எக்ஸ்பெண்டிச்சர்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஏற்றுமதி இறக்குமதிலாம் பண்றோம் இல்லையா? நெட் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா சேர்த்துக்கிறது. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஆன்சர். அடுத்தது இந்த இன்கம் அப்ரோச் ஜிடிபி இஸ் கால்குலேட்டட் அஸ் அ வேஜஸ், ரெண்ட். அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இன்கம் மெத்தட் அப்படின்றப்ப வெறும் வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் மட்டும் இல்லை, நமக்கு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மூலியமா நம்ம ஒரு வீடு வச்சிருக்கலாம். அது மூலியமா நமக்கு வாடகை இல்லை கடை வாடகை இப்படிலாம் வரலாம். வெளியில வட்டிக்கு பணம் விட்டுருக்கலாம். அந்த வட்டியில வர்றது பிளஸ் வேற ஏதோ ஒரு விதத்துல நமக்கு லாபமா கிடைக்கிற அமௌண்ட் எல்லாமே என்னதான் ஆகுது அப்படின்னா நம்மளுடைய இன்கம்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ அப்போ இதையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வேல்யூல சேர்த்துக்கணும். அடுத்தது வேல்யூ ஆடட் முறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது உற்பத்தி முறை அப்படின்னு சொல்றப்ப ஜிடிபியை வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, வேல்யூ ஆடட் ஆஃப் ஈச் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அதாவது வந்து வேல்யூ ஆடட்னு வந்தாலே அது அந்த வேட் டேக்ஸை நம்ம பார்த்துருப்போம். ஒரு பொருள் உற்பத்தி ஆகிறதுலேருந்து உற்பத்தி ஆகிற முறை முடிய எப்படிலாம் வந்து டேக்ஸ் சேர்க்க முடியுமோ, இப்போ இதெல்லாம் நம்ம சேர்த்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரொடக்ஷனுடைய ஃபைனலில் வந்து நம்மளால் அதை சேர்க்கவே முடியாது. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ட்ராபேக். ஸோ இதில் மட்டும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பாக இருக்குது. ஸோ 1 and 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை, கொஞ்சம் பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். அடுத்தது விச் ஆர்கனைசேஷன் பப்ளிஷஸ் த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது கன்சியூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, ஸோ இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்றது எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம நம்ம இந்தியாவில்
ஒரு இந்தியாவில் ஓகே, தமிழ்நாட்டில் ஏதோ ஒன்று ஓகேங்களா. ஷார்ட் டேர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸில் என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்குது, அந்த சேஞ்சஸால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷனில் எவ்வளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாற்றம் நடந்திருக்கு நம்ம எக்கனாமியில் அப்படின்னு காமிக்கிறதா வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் இண்டெக்ஸ். அடுத்தது கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ்னால் பெருசாலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிடையாது. ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். எப்படி சேஞ்ச் ஆகும்? ஒரு விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் அதிகமாக உபயோகப்படுத்த அது என்ன ஆகும், இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரன் ஆகுது, அப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதோட விலையேற்றினாலும் இன்னும் இதை ஜனங்க வாங்கிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு விலையேற்றுறாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி விலையேற்றத்துடைய மாற்றங்கள், அதோடைய விளைவுகள், இதை பற்றிலாம் சொல்கிறது தான் கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ். ஓகேங்களா. இதை யார் ரிலீஸ் பண்ணுறாங்க? இந்த ரெண்டு இண்டெக்ஸையும் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆஃபீஸ் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். விச் இன்ஸ்டியூஷன் எஸ்டிமேட்ஸ் த ஜிடிபி இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ ஜிடிபி அப்படின்றப்பவே அது ஒரு புள்ளி விவரமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ புள்ளி விவரம்னாலே மத்திய புள்ளியியல் நிறுவனம், அவ்வளோதான். இங்கே பாருங்க ஆப்ஷன்ஸ்லாம் சம்மந்தமே இல்லை. ஆர்பிஐக்கும் ஜிடிபிக்கும் சம்மந்தம் கிடையாது. செபியோட ரோலும் வேற, அது பங்குதாரர்களை பார்க்க வருது. நித்தி ஆயோக்கும் அதுக்கு வேலையே கிடையாது. ஓகேங்களா. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியா இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் இந்த வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாம், கரெக்டு தான். ஓகேங்களா. நம்ம தான் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸில் வந்து ரெண்டாவதாக இருக்கோம். உங்களுக்கே தெரியும், கரும்பு, அரிசி இதெல்லாம் கிட்டத்தட்ட சைனாவுக்கு அடுத்து நம்ம தான் அதிகமான அளவில் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் காட்டன்லலாம் டாப்பில் இருக்கும். கான்ட்ரிபியூட் த அபவுட் த 7.39 குளோபல் அக்ரிகல்ச்சர் அவுட்புட், இதுவும் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா. அடுத்தது இந்தியா ரேங்க் 6th இன் இண்டஸ்ட்ரி. ஸோ 6ன்றது நம்ம ரீசெண்டாக கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாங்க அப்டேட் ஆகிட்டு தான் இருந்துச்சு. அடுத்தது 8th இந்த சர்வீஸ் செக்டார் குளோபலி. ஓகேங்களா. ஸோ அப்போ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக தான் இருக்குது. ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜிவிஏ க்ரோஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. அதாவது மொத்த மதிப்பு கூடுதல், அதாவது இந்த வேல்யூ ஆடட் விஏ அப்படின்னு சொல்லி வரதுனால நம்ம இப்போ தான் ஒன் நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். ஃப்ரம் ப்ரொடக்ஷன்லேருந்து அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு ஃபினிஷ்டு குட்ஸாக ஆரம்பிக்கிறதுலேருந்து அது முடிகிற வரைக்கும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டேஜ் ஆஃப் ஸ்டாக்ஸ் போடுற மாதிரி தான். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா அது எப்படிலாம் வருதோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி வச்சுங்க. பாருங்கள், வேல்யூ ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ் ப்ரொடியூஸ்ட் இன் அ ஸ்பெசிஃபிக் செக்டார் ஆஃப் த கம்பெனி. க்ராஸ்ன்னு வர்றப்ப என்னன்னா ஒரு சின்ன சேஞ்சு, ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து பர்டிகுலராக இப்போ ஒரு பேச்சுக்கு அக்ரிகல்ச்சரில் இல்லை வந்து டிரான்ஸ்போர்ட் செக்டாரில் ஏதோ ஒரு செக்டாரில் எவ்வளோ வந்து இன்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த ஜிவிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ அந்த ஜிவிஏ அப்படின்றத எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, நமக்கு அந்த ஜிடிபி ஃபஸ்ட்டு வச்சுப்போம். அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அரசு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு நெல் விளைய வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு மானியம் கொடுப்பாங்க. அதையும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா. சேர்த்துக்கிட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதோட ரெண்டு வேலையும் கூட்டிட்டு அப்புறம் நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணோம் இல்லையா, நம்ம சம்பாரிச்சதுக்கு என்ன பண்ணுவோம், டேக்ஸை கட்டுவோம். அந்த டேக்ஸை மைனஸ் பண்ணிட்டா மீதி இருக்கிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிவிஏ க்ரோஸ் வேல்யூ ஆடட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு ஆப்ஷன் சி போத் ஃபர்ஸ்ட் அண்ட் 2 கரெக்ட். ஓகேங்களா. அடுத்தது எக்கனாமிக் க்ரோத், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட். ரெண்டுத்துலையுமே பொறுத்த வரைக்கும் ஒரு சிம்பிளான விஷயம் தான். க்ரோத் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு எப்படி சொல்கிறது, குவான்டிட்டி பேஸில் வர்ற மாதிரி இருக்கும்னு வச்சுக்கிங்களேன். இது டெவலப்மெண்ட்டுன்றது குவாலிட்டி பேசிஸில் வர்றது. ஓகேங்களா. அதாவது எண்ணிக்கையிலையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தரம் பேஸ் பண்ணியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இருக்கிறது. இப்போ இதில் பாருங்கள், இப்போ நம்ம நாட்டில் வந்து நடக்கிற லைக் எப்படி சொல்கிறது, ஓரளவுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறதுல ஒரு நம்ம வந்து சாதாரணமாக போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மூட்டை நெல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா 120 மூட்டை நெல் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் க்ரோத்து. அதே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லாஸ்ட் டைம் 100 மூட்டை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்ததில் கொஞ்சம் நிறைய எப்படி சொல்கிறது தரம் கெட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த டைம் வந்து 120 மூட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது அப்படின்னா அப்போ இது டெவலப்மெண்ட்டு. ஸோ அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா. இதை புரிஞ்சுங்க. இதை எப்படின்னா க்ரோத் எதை வச்சு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா ஜிடிபி, ஜிஎன்பி, எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பார்க்கலாம் அடுத்தடுத்து. ஓகேங்களா. அதே ஸ்டேட்மெண்ட் 2 இந்த டெவலப்மெண்ட்ன்றது எப்படி இது பண்ணுறாங்கன்னா ஹெச்டிஐனாலே நமக்கு தெரியும், நம்மளுடைய வாழ்நாட்காலம், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கல்வி அறிவு, இது அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் குறையிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் இல்லையா நம்மளோட தரம் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஸோ ரெண்டுமே கரெக்டான கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா எப்படியாப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, அதாவது வருமானத்தை பேஸ் பண்ணிட்டு. ஓகேங்களா. நம்ம வந்து இன்னும் ஹை இன்கம் கண்ட்ரி கிடையாது, அதுக்குன்னு ரொம்ப லோவான இன்கமும் கிடையாது, நம்ம டெவலப்டு வளர்ச்சி பெற்ற நாடும் கிடையாது. ஸோ வளர்ந்து வர்ற ஒரு மிடில் ஸ்டேஜில் இருக்கிற நாடு தான் நம்மளுது. ஸோ ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட். ஹெச்டிஐ அப்படின்றது எதை இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இது எல்லாருக்குமே தெரியும். ஹெச்டிஐ இண்டெக்ஸ் எப்போ டெவலப் பண்ணாங்கன்னு 1999 யுஎன்டிபி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து இதுக்கு முக்கியமான காரணம் யாருன்னு உங்களுக்கே தெரியும். மஹபூல் ஹக் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது பார்க்க வருவோம்.
அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அமர்த்தியா சென் இவங்கலாம் ரொம்ப ஒரு முக்கியமான ரோலில் இருந்திருப்பாங்க இந்தியாவில் டெவலப் பண்ணதுக்கு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் பி இந்த ஹெச்டிஐ அப்படின்றது வந்து வாழ்நாட் காலம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பர்த் ரேட்டு, லிட்ரஸி, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இதை பேஸ் பண்ணி தான் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். யார் வந்து ஹெச்டிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? இப்போ தான் நம்ம பார்த்துருந்தோம், மஹபூல் ஹக் அவர் தான். ஓகேங்களா? ஸோ பாருங்க, த டேர்ம் கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் வாஸ் காயின்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மகிழ்ச்சி குறியீடு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இதை வந்து 1972 வந்து பார்த்தீங்கன்னா அரசர் சிங்மே சிங்கே வாங்செக் அப்படின்றவர் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாரு. கரெக்டாக தான் இருக்குது. என்ன அப்படின்னா இதில் அரசர் வந்து 4வது அரசர் அப்படின்னு சொல்லிட்டு வருவார், 4th கிங். ஓகேங்களா? அது மென்ஷன் பண்ணல, அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்போ இந்த 3 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்ட். மீதி ரெண்டுத்தையும் நீங்கள் பார்க்கவே வேணாம். ஸோ அந்த 2011 யுனைடெட் நேஷன் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. அதை பற்றின அது மெஷர்லாம் டெவலப்மெண்ட் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து அந்த 4th கொடுக்கல, தப்புன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்போ அவ்வளோதான். க்ரோஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் த 4 பில்லர்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா சஸ்டைனபிள் சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட், என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன், கல்ச்சரல் ப்ரிசர்வேஷன் அண்ட் குட் கவர்னன்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் அப்படின்றாங்க. 1 and 3 கரெக்ட். விச் ஒன் இஸ் அ ட்ரேட் பாலிசி? அதாவது எது வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக கொள்கை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இரிகேஷன் நீர்ப்பாசனத்துக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசி. ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிம்னு சொல்லுவாங்க. 2015 வந்தது. ஓகேங்களா? ஒரு ஷார்ட் ஃபார்முக்கு சொல்லணும். ஏற்றுமதி இறக்குமதி இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக சம்மந்தப்பட்டது. லேண்ட் ரிஃபார்மில் பெருசாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது விவசாயத்துக்கு இருக்கிறது. வேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடுக்கு சம்மந்தம் இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ ஒன்லி ஆப்ஷன் பி தான் வந்து நல்ல ஃபெமிலியரான ஆப்ஷனாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்தது அந்த குளோபலைசேஷன் அப்படின்ற அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் யார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் தியோடோர் லெவிட் இவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த வேர்டை வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்திருக்காரு. அடுத்தது ஃபைனல் ஆக்ட் ஆஃப் உருகுவே, அதாவது கேட்டோடைய உறுப்பு நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா 1994 ஏப்ரல் மாதத்தில் உருகுவேயோட சுற்றுல இறுதி ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுறாங்க WTO அமைப்பை உருவாக்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். WTO ஒப்பந்தம் 1996 ஜனவரி 1 அமலுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸோ இயர் தப்பு. 1995 வந்து பார்த்தீங்கன்னா WTO இயங்க ஆரம்பிச்சிருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ITO அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா 1945 சம்திங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 44, 45 இந்த காலகட்டத்திலே அமைப்பு ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது ஒழுங்காக செயல்படாதனால GATT அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜென்ரல் அக்ரிமெண்ட் ஆன் டாரிஃப் அண்ட் ட்ரேட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தற்காலிக அமைப்பாக இந்த உலக வர்த்தகத்தை வழிநடத்துகிற ஒரு அமைப்பாக தான் இது இருக்கும். இதை வந்து பார்த்தீங்கன்னா பர்மனெண்ட் ஆக்கணும் தான் 94 உருகுவேல மாநாடு அதில் லாஸ்ட்டாக வந்து அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டு 95 இருந்து இது இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் 96 இருக்கு, அதனால இது தப்பு. கூற்று 1 மட்டும் சரி. ஓகேங்களா? இங்கே ஜிடிபி ஃபார்முலா கொடுத்துருக்காங்க இல்லையா? இதில் வந்து ஐன்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட பார்த்துட்டு இருந்தோம். ஓகேங்களா? இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, இந்த இன்கம் இதெல்லாம் வர்றது தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ அதில் ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு பொருளாதாரத்தோட உண்மையான முன்னேற்றத்தை அளக்கிறதுக்கு எது சரியான அளவீடு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து GVA அப்படின்னு சொன்னாக்கா ப்ரொடக்ஷன் சம்மந்தமானது. இது வந்து சந்தோஷமா இருக்கிற ஒரு இண்டெக்ஸை பற்றினது. GNPனாலும் பொருட்களை மதிப்பிடுறது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணுறதா இந்த HDI. ஸோ அதனால இதுதான் ரொம்ப கரெக்டான ஆன்சர். ஸோ அடுத்தது ட்ரேடர்ஸ் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது யூரோப்பியன் பவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட இந்த ஹெட் குவார்ட்டர்ஸை பற்றின கொஸ்டின் தான் இது. ஃப்ரெஞ்சுனால எல்லாருக்குமே தெரியும் எங்கே ஹெட் குவார்ட்டர்ஸ் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. நம்ம பாண்டிச்சேரி தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் டச்சுக்கு புலிகேட், பழவேற்காடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா நம்ம, அதுதான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் டேனிஷ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்முடைய தரங்கம்பாடி, ட்ராங்கோபோர் அப்படி வேணா சொல்லலாம். ஓகேங்களா? அடுத்தது போர்ச்சுகீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொச்சின். அவங்க அப்படியே வெஸ்ட் சைடில் இருக்கிற போர்ட்டில் இருப்பாங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அடுத்தது கேட்டோடைய அந்த மாநாடுகள் நடந்த சுற்று அப்படின்னு சொல்லிட்டும் சொல்லலாம். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் பார்த்ததுமே உங்களுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இயர் பேஸில் இருக்கிறது இந்த மாதிரி, இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான்.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு எப்போ நடந்திருக்கு 1947. அப்போ அடுத்த ரவுண்டு அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த டைமில் இருக்கிற வருஷங்களில் தான் நடந்திருக்கும். செகண்ட் ரவுண்டு பாருங்க வந்து பார்த்தீங்கன்னா 1949. தேர்ட் ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா 50. ஸோ அப்படியே இயரை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னாலே இதை தாராளமாக போட்டிருக்கலாம். ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான், 2022 வந்தது. ஸோ வந்து எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், அதாவது நம்ம இப்போ தான் கொண்டாந்து முன்னாடி பார்த்துருந்தோம். இதில் கவுன்சில் ஆஃப் இந்தியான்றது தப்பு. எஃப்சிஐனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்திய உணவு கழகம், அதுவும் இல்லை, ஃபுட் கவுன்சில் இந்தியா. எஃப்ஏனா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன், இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. ட்ரிபிள் பி வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பேரிட்டின்னு வரும், இங்கே பார்ட்டின்னு இருக்குது, முடிச்சிட்டாங்க, அவ்வளோதான். ஸோ வந்து சி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது, நீட்டிக்கப்பட்ட உதவி பொதுச் சட்டம் 480வது கொண்டு வந்தா நாடு எது? நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த இடத்துல இருந்து வந்து இந்த பப்ளிக் லா 480 அப்படின்றத கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, யூஎஸ் கிட்ட இருந்து. நம்ம கிரீன் ரெவல்யூஷன், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பசுமை புரட்சி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அது வந்து நம்ம யூஎஸ்ல இருந்து இந்த கோதுமை எல்லாத்தையுமே இம்போர்ட் பண்ணியிருப்போம் இல்லையா? அது எந்த சட்டத்துக்கு கீழே, எந்த ப்ரோக்ராமுக்கு கீழே கொண்டு வராங்க அப்படின்னாலும் அதுவும் இந்த PL40ன்ற ப்ரோக்ராம் கீழே தான். 480. ஓகேங்களா? வரி செலுத்துபவரே வரி சுமையை ஏற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, யார் வந்து வரியை கொடுக்குறாங்களோ அவங்க தான் வரியை வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் யார் சொல்லியிருப்பாங்கன்னா, ஜேஎஸ் மில் தான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பார். நெகிழ்ச்சி வரி அப்படின்றாங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொல்றாங்க. நெகிழ்ச்சி அப்படின்னா அதை நம்ம தமிழ்ல கொஞ்சம் பாருங்க. அதுக்கு மீனிங் என்ன சொல்லுவோம்? நெகிழ்ச்சின்றது நமக்கு எப்பயாவது ரொம்ப ஒரு விஷயம் சந்தோஷமா பெருசா நடந்துச்சுன்னா அதை நல்லா நடப்போம் இல்லையா? இப்போ அந்த மாதிரி தான். ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா, அப்ப எப்போ ஒருத்தன் சந்தோஷமா இருப்பான்? அவன் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தை ஃபாலோ பண்றப்போவோ, இல்ல அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உறுதி, அவன் ஸ்ட்ராங்கா இருக்கான்றதுக்காக சந்தோஷமா இருக்கிறதோ, இல்ல சிக்கனமா இருந்துட்டான்றதுக்காக சந்தோஷமா இருக்க மாட்டான். அவனுடைய ப்ரொடக்ஷன், அவனுடைய சம்பளம், இது எல்லாமே அதிகமாகுது அப்படின்னு சொல்லி சொன்னா, அப்ப கண்டிப்பா என்ன ஆவான்? சந்தோஷமாவான். ஸோ அந்த உற்பத்தி திறன் அதிகமாச்சுன்னா அவன்கிட்ட காசு அதிகமா வரும். காசு அதிகமா இருந்துச்சுனாலே சந்தோஷமா இருப்பான். அவ்வளவுதான். ஸோ அதுக்கு நெகிழ்ச்சி வரி, இந்த கான்செப்ட் வந்து பாத்தீங்கன்னா வரும். அரசாங்க ஆவணங்களான இந்த திருமண பதிவு, சொத்து தொடர்பான நடவடிக்கைகள், இதோடைய இந்த சில ஒப்பந்தங்கள், பத்திரிகைகள், இதெல்லாம் பத்திரங்கள் போடுறதுக்கெல்லாம் விதிக்கப்படுற வரி என்ன வரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு நமக்கு கேட்டிருக்காங்க. நமக்கு அதாவது டாக்குமெண்ட்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது வருது அப்படின்னு சொல்லி சொன்னாலே ஸ்டாம்ப்ல வந்துடும். அவ்வளவுதான். வேற எதுவுமே நீங்க பார்க்காதீங்க. டாக்குமெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கான டாக்ஸ் எல்லாமே அதுல தான் வரும். அடுத்தது, ஒரே நாடு ஒரே மாதிரியான வரி என்பதை எந்த வரி உறுதிப்படுத்துது அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஜிஎஸ்டி தான் இன்னைக்கு வந்து நமக்கு ஒரு மேஜரான ரோல் பிளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜிஎஸ்டி தான் இன்னைக்கு நாடு ஃபுல்லா ஒரே மாதிரியா வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்தது, வேர் வாஸ் த மேனுஃபேக்சரர் ஆஃப் பாய்லர்ஸ் அண்ட் வந்து இந்த அதாவது பெல் கம்பெனி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது திருச்சி தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இப்போ அந்த கேட்டை பற்றிலாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். டாரிஃப்ஸ் அண்ட் ட்ரேட் அப்படின்றது 1947 சைன் பண்ணியிருப்பாங்க. 23 கண்ட்ரி, அதில் இந்தியாவும் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அதோடைய ஃபைனல் டிராஃப்ட் வந்து அர்த்தூர் டான்கல் அப்படின்றவர் இந்த கேட்டோட ஜெனரல் செக்ரட்டரியாக இருப்பார். ஓகேங்களா? அவர் தான் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, டங்கல் டிராஃப்ட் அவர் கொண்டு வந்த இந்த அமைப்பை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த வரைவு எப்படி வந்து WTOலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் கொண்டு வந்த அமைப்பை வந்து டங்கல் டிராஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ அதுவும் கரெக்ட். ஆப்ஷன் சி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது, சார் ஜேம்ஸ் வில்சன். இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா, இன்கம் டேக்ஸை எப்போ கொண்டு வந்திருப்பாரு? இது நம்ம 10th ஸ்கூல் புக்கில் அரசாங்கம் வரிகள்ன்ற பாக்ஸில் இருக்கும். ஓகேங்களா? 1860 1857 புரட்சியில் நடந்த அந்த சேதங்கள் இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, டேமேஜஸ்லாம் சரி பண்ணுறதுக்காக எல்லாருக்குமே ஏதோ ஒரு பர்டிகுலர் வேலை செய்கிறவங்களுக்கு இல்லை, இண்டிவிஜுவலாக ஒருத்தரும் கட்ட வேண்டிய இன்கம் டேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டுன்னு அதை சரி பண்ணுறதுக்காக, ரிவோல்ட்டில் நடந்த பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த இன்கம் டேக்ஸ் அப்படின்றது இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம். அடுத்தது, 1954 ஜிஎஸ்டியை வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தின நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், நம்மளுடைய லிட்ரஸி ரேட் படி எந்த ஸ்டேட் வந்து எப்படி இருக்கு, சாரி எந்த டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி ஆர்டர்ல இருக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் தூத்துக்குடி, ஃபர்ஸ்ட் வந்து சென்னை, அடுத்தது தூத்துக்குடி, நீலகிரிஸ், தருமபுரி கரெக்டான ஆர்டர்ல தான் இருக்கு. ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இது நம்மளுடைய சென்சஸ் படி இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே சென்சஸ்க்கான ரிப்போர்ட்ஸை நம்ம பார்த்துட்டு தான் போகணும். சென்சஸ்ல இருந்து எப்படியா இருந்தாலும் எக்கனாமி சார்ந்தா கொஸ்டின் வந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிரைமரி ஆக்டிவிட்டீஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளுடைய இந்த விவசாயம் சார்ந்த தொழில்கள் இதெல்லாம் சொல்றது தான். ஸோ பிரைமரியா மினிமமா இருக்கிறது ஃபிஷிங் தான். அப்போ ஃபர்ஸ்ட் 3 எதுல இருக்கு அப்படின்னு பார்க்கணும். இதுவும் இல்லை, மீதி 2 ஆப்ஷன் தான் இருக்கு. ஓகேங்களா? அப்போ செகண்டரி ஆக்டிவிட்டி நீங்க என்னன்னு சொல்லி தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா முடிஞ்சு போச்சு. இப்போ பாருங்க, 2ஆம் கட்ட நடவடிக்கை சீ ஃபுட் ப்ராசஸிங், அதாவது கடல் உணவு பதப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டுன்னு.
ஓகேங்களா? அவ்வளோதான். அப்போ 3, 4, 2, 1. இப்போ டெர்ஷியரி ஆக்டிவிட்டி அப்படின்னாக்கா, ஆமா பண பரிவர்த்தனைகள்லாம் ஆன்லைன்ல பண்றது இதெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்கும் இல்லையா? அடுத்தது மினரல் பேஸ்ட் அப்படின்றப்ப சிமெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இருக்க போகுது. ஸோ அவ்வளோதான் ஆன்சர். பாருங்க. இந்தியா கரன்சி நோட்ஸ் அண்ட் காயின்ஸ் ஆர் இஷ்யூடு பை த ரிசர்வ் பேங்க் அப்படின்றாங்க. ஸோ இதில் ஒரே ஒரு தப்பு. கரன்சி நோட்ஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா காகித பணத்தை ரிசர்வ் பேங்க் ரிலீஸ் பண்ணுது. ஆனால் காயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸோ அதான் வந்து ரிசர்வ் பேங்க் இருக்கிற அத்தாரிட்டியில். இந்த கரன்சி நோட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியாட் மணி லீகல் டெண்டர்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ஆமாம் நம்ம கரன்சி நோட்டை தான் வந்து என்ன பண்ணுறோம் பெரும்பாலும் நம்மளுடைய அந்நிய செலவாணிகளுக்கு மற்ற நாட்டு காசை மாற்றணும் அப்படின்னா நம்ம நோட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தான் அந்த பவர் இருக்குது. ப்ளஸ் வந்து அதை கட்டளை பணம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதை தான் சொல்கிறது. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு, செகண்ட் மட்டும் கரெக்ட். ஓகேங்களா? ஆப்ஷன் பி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின், ஜிடிபியோடைய கான்ட்ரிபியூஷன் ஒரு செக்டாரில் எவ்வளோ இருக்குது? அதாவது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதில் தொழில்துறையில் இண்டஸ்ட்ரி செக்டார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 27% to 29% இருக்கிறதா ரீசெண்ட் ரிப்போர்ட்ஸ் இருக்குது. 28 கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். மீதி எல்லாமே அப்படியே கரெக்டாக தான் இருக்குது. மேக்ஸிமம் 27 தான் வரும், அதனால தான் தப்பு. விச் இஸ் which of the following is not joint sector அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஜாயிண்ட் செக்டார்னு வருதுனாலே அதுக்கு ஒரு சிம்பிளான ஒரு ஐடியா என்னன்னா அதுல கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த லிமிட்டட்ன்ற வேர்டு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா சேர்ந்துருக்கும். கண்டிப்பா அந்த லிமிட்டட்ன்ற வேர்டு இருக்கும். அதை வச்சு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா நீங்க ஜாயிண்ட் செக்டார் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஜாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு சில லிமிட்ல தான் இருக்க முடியும். அப்போ நாட் ஜாயிண்ட்ன்றப்ப லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆஃப் இந்தியா, கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி தான் அதில் வராது. அவ்வளோதான். சிம்பிளாக இந்த லாஜிக் பிடிச்சிக்கோங்க. கீழ் கண்டவற்றில் எது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கருப்பு பணத்தோட விளைவுகளில் தவறான கூற்றுன்னு கேட்குறாங்கண்ணே. உண்மை அளவை அதிகரிப்பது. கருப்பு பணமே வந்து பார்த்தீங்கன்னா மறைவானது. அப்புறம் எப்படி அது உண்மையான அளவு சொல்ல முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அப்போ இல்லைன்னா இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. அடுத்தது இப்போ இது ரெண்டுல தான் ஏதோ ஒன்று பார்க்கணும். இரட்டை பொருளாதாரம் உருவாதல். கண்டிப்பாக இரட்டை பொருளாதாரம் உருவாதல்னா சிம்பிளாக சிவாஜி மூவியில் வர டைலாக் மாதிரி தான். பணக்காரன் இன்னும் பணக்காரன் ஆகிட்டே போகிறான், ஏழை இன்னும் ஏழை ஆகிட்டே போகிறான். இந்த வந்து ஒரு கண்டிஷன் தானே உருவாக்கணும். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நஞ்சமயமாக்கல் அப்படின்ற மாதிரி கூட நஞ்சாதல் அப்படின்னும் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது உற்பத்தி மீதான விளைவுகள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்திக்கும் இதுக்கும் எந்த எஃபெக்டும் இல்லை. ஓகேங்களா? அடுத்தது சமத்துவம் வலுவடைதல். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து நடக்கும். ஓகேங்களா? அப்போ ஏ 1 and 4. ஓகேங்களா? அடுத்தது சமூக பொருளாதார முன்னேற்றத்தை பின்வருவற்றில் எந்த குறியீடு பயன்படுத்துவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சமூகத்தோட வளர்ச்சிக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லாது அப்படின்னா அந்த தனிநபர் வருமானம் தான். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு இருக்குன்னா அது நல்ல வேலை வாய்ப்பு இருந்துச்சுன்னா அது சமூக பொருளாதார முன்னேற்றத்தை சொல்றது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி நல்லா இருக்கு, நம்ம நிறைய ப்ரொடக்ஷன் பண்றோம்னா அப்போ நம்ம நாட்டோட நிலைமை ஸ்டேஜில் சொல்றது. கல்வி அறிவு நல்லா இருக்கு அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புதிய பொருளாதார கொள்கை எதெல்லாம் உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன் மூணுமே தான். அப்போ ஆல் தி அபோ. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அது 1991 வந்த எல்பிஜி ரிஃபார்ம்ஸ்னு சொல்றாங்க இல்லையா? அதான் லிபரலைசேஷன், எல்லாருக்குமே தாராளமயமாதல், யார் வேணாலும் வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு தனியார்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்கனாமியை பெருசு பண்ணலாம் அப்படின்ற அந்த கான்செப்டை கொண்டு வந்தது. ஓகேங்களா? அடுத்தது இறக்குமதிக்கும் மாற்று தொழில்மயமாக்கலின் அடிப்படையில் ஒரு பொருளாதார கொள்கையை ஊக்குவித்து கலப்பு பொருளாதாரத்தை அதிகரித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்டிருக்காங்க. எல்லாருக்குமே தெரியும் ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுக்கு முக்கியமான ரீசன் அவர் தான் இதை பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அடுத்தது 2011 சென்சஸ் படி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுடைய அந்த வாழ்நாள் ஆயுட்காலம் ஆண்களுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. 65.80 தான் வரும். இதெல்லாம் ஸ்கூல் புக் ஃபேக்ட்ஸ் தான், ஹையர் ஸ்டடீஸில் இருக்குது, பார்த்துக்கோங்க. அடுத்தது லார்ஜஸ்ட் பப்ளிக் செக்டார் எம்ப்ளாயர் அப்படின்னு சொல்லிட்டு நீ எதை சொல்கிறாங்கன்னா ரயில்வேஸை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது கோல்டு காயின். கோல்டு காயினை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கொஞ்சம் பழைய டேர்ம்ஸ். ஓகேங்களா? நம்ம நாட்டில் வந்து முதல்ல நாணயங்களே எப்படிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னு. இதை டின்னுக்கு வந்து டின்னு கட்டிடுவோம் அவ்வளோன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதை வச்சே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ லாஸ்ட்டுக்கு எது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்று இருக்குது, அவ்வளோதான். பி மட்டும் தான் ஒன்று இருக்குது, அவ்வளோதான், முடிஞ்சே போச்சு. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமே பட வேணாம். இப்போ பாருங்கள், கோல்டு காயினா அப்போ கரோலின் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்வர் காயினா அப்போ வந்து ஏஞ்சலினா. ஓகேங்களா? அப்போ இது தெரியுதா? இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும் எப்படி சில்வருக்கு ஏஜி அப்படின்னு சொல்லி வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜி இருக்குன்றதுனால தான். அடுத்தது காப்பர் காயின் அப்படின்னு சொன்னாக்கா கூப்பரோன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு இல்லை காப்பரோன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லுவாங்க. கலப்பு பொருளாதாரம் அப்படின்றது மிக்ஸ்ட் எக்கனாமின்றதுல என்ன இருக்கணும் அப்படின்னாக்கா முதலாளித்துவமும் இருக்கணும், அதே சமயம் சம தர்மமும் இருக்கணும் அப்படின்றத இந்த கான்செப்ட். அதாவது கலப்பு பொருளாதாரம்னா எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்காது, பிரைவேட்டு பப்ளிக்கு சேர்ந்து இது பண்றது. அது ஒரு பக்கம் இருக்குதான்.
அதே சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலாளித்துவம் அப்படின்றது ஒருத்தவங்க 4 பேர் கீழே வேலை செய்றாங்கன்னா அந்த 4 பேரையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ற விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா மிக்ஸ்டு எக்கனாமில இருக்கணும். அடுத்தது எது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பிரைவேட் செக்டார் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டாடா வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல இருக்கிறது, அசோக் லேலாண்டும் பிரைவேட், டிவிஎஸ் மோட்டார்ஸும் பிரைவேட். அப்ப செயில் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட், ஸோ நம்மளுடைய ஒரு பிரான்ச் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தமிழ்நாட்டில் சேலம்ல கூட இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட் செக்டர்ல வரும். இது ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அப்போ இது கிடையாது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்டார். அப்போ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர். அடுத்தது ரூபாய் என்ற வார்த்தை எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்துச்சுன்னு கேட்குறாங்க. இது எல்லாருக்குமே தெரியும், சான்ஸ்கிரிட் தான். அடுத்தது பொதுத்துறை தனியார் துறை இணைந்து, இப்பதான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, ஒரு மிக்ஸ்ட் எக்கனாமினா ஜென்ரலா நம்ம என்ன சொல்றோம், பிரைவேட் பிளஸ் பப்ளிக் ரெண்டுமே கோஆபரேட் பண்ணி பண்றது அப்படின்னு. ஸோ அந்த கலப்பு பொருளாதாரம் அப்படின்னு. அடுத்தது ரிசர்வ் பேங்க் வந்து பாத்தீங்கன்னா எப்பையில இருந்து இது வந்து எப்ப வந்து இயங்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிலாம் கேட்கல, எப்ப தொடங்கி எப்ப அதோடைய வேலைகளை பணிகளை செய்ய ஆரம்பிச்சது அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து காசு யார்ட்டையா கொடுத்தா ஏமாந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏமாந்த நாள் எப்படி ஏப்ரல் 1. ஓகேங்களா? எப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 1935. ஓகேங்களா? ஆர்பிஐ ஆக்ட் படி 1934 ஆர்பிஐ உருவாக்கி இருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1935 இருந்து இந்த ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருக்கும். 1937 அதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா மும்பைக்கு மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? 1949 வந்து பார்த்தீங்கன்னா அதை தேசிய மயமாக்கியிருப்பாங்க. ஓகேங்களா? அதாவது நேஷனலைஸ் பண்ணியிருக்கிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் ரிசர்வ் பேங்கை பற்றி இருக்கிற ஒரு பேசிக்கான ஃபேக்ட்ஸு. இதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது டொமஸ்டிகேஷன் இஸ் த ஆக்ட் ஆஃப் ஸ்ட்ரிப்பிங் கரன்சி. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பணமதிப்பு நீக்கம், சாரி டிமானிசேஷன், நான் டொமஸ்டிகேஷன் சொல்லிட்டேன். ஸ்ட்ரிப்பிங் கரன்சி யூனிட்ஸ் இட்ஸ் அ ஸ்டேட்டஸ் ஆஃப் அ லீகல் டெண்டர். அதாவது பார்த்தீங்கன்னா பணமதிப்பு நீக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசோடைய சட்டப்பூர்வ பண தொகுப்புல இருந்து ஒரு பணத்தோட மதிப்பு செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுன்றாங்க. கரெக்ட் தான். அதை நம்ம கவர்மெண்ட் நினைச்சா நம்மளால அதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்ல முடியும். ஓகேங்களா? அடுத்தது இந்த 8th நவம்பர் 2017. ஸோ 17 தான் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் 500 1000 ரூபா நோட்டு செல்லாது அப்படின்னு சொல்லி சொன்னது. அது 2016 மோடி கவர்மெண்ட்டோடைய வந்த 2 வருஷம் கழிச்சு வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. A1 ஒன்லி. எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு நாளைக்கு 4000 ரூபா தான் வந்து கேஷாக மாற்ற முடியும் அப்படின்ற பிரச்சனைலாம் நிறைய பயங்கரமாக ஓடிட்டு இருந்தது. அடுத்தது பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா ஹூ டிக்ளேர் த பிரின்சிபல் ஆஃப் பஞ்சசீல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இது எல்லாருக்குமே தெரியும். பஞ்சசீல கொள்கை அப்படின்னு சொன்னாலே ஜவஹர்லால் நேரு தான் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? அடுத்தது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். மணியோடைய ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பரிமாற்ற கருவியாக இன்னைக்கு இருக்கு. அதாவது ஒரு ஒரு பொருளோட வேல்யூ எது அப்படின்னு சொல்லிட்டுன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சொல்றதுக்கு இன்னைக்கு பணம் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. மதிப்பு நிலைக்கலன், அதாவது ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா கஷ்டம். இப்போ ஒரு பேச்சுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 ரூபாய் நம்ம சேவ் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னாக்கா, நான் ஒரு வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து 10 ரூபாய்க்கு ஒரு பிஸ்கெட் பாக்கெட் வந்து வாங்கிட முடியும்னா, 10 வருஷம் கழிச்சு அதே பிஸ்கெட், சாரி 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ அதே பிஸ்கெட் பாக்கெட்டை 10 ரூபாய்க்கு வாங்க முடியுமான்னு கேட்டால் டவுட். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணத்தோட வேல்யூ இல்லாமலையும் போயிடலாம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நோட்டு செல்லாமல் போயிடலாம். அப்படி இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்கா அந்த பணத்தோட மதிப்பு குறைஞ்சு போயிருக்கலாம். எப்படி வேணா இருக்கலாம். ஸோ இப்போ ஸ்டோர் ஆஃப் வேல்யூ அப்படின்றது ஃபியூச்சரில் அந்த வேல்யூ இருக்கிற ஒரு விஷயமா இருக்கணும். அதுதான் வந்து அப்படி சொல்லுவாங்க. ஒரு பேச்சுக்கு இப்போ வந்து நம்ம கோல்டில் இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கிங்களேன். இன்னைக்கு கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ரூபாய்க்கு சும்மா வந்து ஒரு கிராம் வாங்குறோம் அப்படின்னா அது ஃபியூச்சரில் அதோட வேல்யூக்கு எப்படியா இருந்தாலும் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகேங்களா? ஆனால் டிக்ரீஸ் ஆகாது. அப்படி இல்லைனாலும் அதே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகுது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மேக்ஸிமம் வந்து நம்ம அந்த சொல்கிறது. இப்போ லேண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அதில் வந்து நம்ம ஒரு மாதிரி அதில் ஒரு மணியை போட்டு வச்சா கண்டிப்பாக அது திரும்ப வரும். அந்த மாதிரி அதை ஸ்டோர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்காது அப்படின்றத சொல்கிறாங்க பணம். ஸோ ரிசர்வ் பேங்கோடைய தேசிய மின்னணு பரிமாற்றத்தில் எவ்வளோ நெஃப்ட் பேமெண்ட்டில் லாஸ்ட்டாக எவ்வளோ கம்மியாக வரைக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னா ₹1 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 50 பைசா 20 பைசா இப்படிலாம் சொல்லி நம்மளால பண்ண முடியாது. அதான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது இந்த டிமானிட்டைசேஷன் பண்ணுறதோடைய ஒரு முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ லஞ்சத்தை ஒழிக்கிறது, அடுத்தது தீவிரவாதிகளுக்கு இந்த பணத்தை செலுத்துறது கண்டிப்பாக கரெக்டு. கருப்பு பணத்தை ஒழிக்கிறது, கள்ள பணத்தை ஒழிக்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ டி தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? 2011 11 எடுத்த சென்சஸ் வந்து எத்தனாவது இந்தியாவில் சென்சஸ் அப்படின்னு கேட்குறாங்க. 15வது சென்சஸ் தான். ஓகேங்களா? இந்த நான் அலைன்மெண்ட் மூவ்மெண்ட் அணிசேரா கொள்கை அப்படின்றது யாரால சொல்லப்பட்டது அப்படின்னா காந்தியாலன்னு சொல்லியிருக்காங்க. கிடையவே கிடையாது. அதை வந்து யாரால ஃபர்ஸ்ட் சொல்லிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய
நாட்டு ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர், அதாவது முக்கியமான ஒரு டிஃபென்ஸ் மினிஸ்டர்னு சொல்லலாம், கிருஷ்ணா மேனன் அப்படின்ற அவரால் தான் வந்து இந்த டேர்ம் வந்து சொல்லப்பட்டுச்சு. இதை யார் பாப்புலரைஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அது ஜவஹர்லால் நேருவால தான் ஃபேமஸ் ஆச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கண்ட்ரி நேம்டு இந்தியா, யூகோஸ்லேவியா, எகிப்து, சவுத் ஆஃப்ரிக்கா, கானாலாம் வந்து ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் அப்படின்றாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதில் ஃபவுண்டிங் மெம்பர்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ இவங்கெல்லாம் இருக்க முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பாக இருக்குது. அப்போ ஒன் ஒன்லி தான் கரெக்ட். அடுத்தது, புது இண்டஸ்ட்ரியல் பாலிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? சாரி, யூஎனுடைய இயர்ஸ், யுனைடெட் நேஷன் ஐக்கிய நாடுகள் சபையோடைய அந்த எப்படி வந்து இந்த சர்வதேச இயரை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை, பெண்களுக்கு குழந்தைகளுக்கு அப்படியே மாறி இருக்கு, அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பெண் இருந்தாங்கன்னா தான் அவங்களுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை பிறக்க முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்போ 78 வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா பெண்களுக்கு, 79 வந்து பார்த்தீங்கன்னாக்கா சில்ட்ரன்ஸ்க்கு. ஓகேங்களா? அப்படியே இதுக்கு இது வரும், இதுக்கு இது வரும், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ராங்காக இருக்குது. ஆப்ஷன் டி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் புது அந்த இண்டஸ்ட்ரியல் புதிய தொழில் கொள்கை கடைசியாக வந்ததும் இதுதான். 91ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கும். இதுதான் நம்ம கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அது. ஓகேங்களா? அடுத்தது எந்த ஆண்டு திட்டக்குழுவுக்கு பதிலாக நித்தி ஆயோக் வந்துச்சு அப்படின்னாங்க. எல்லாருக்குமே தெரியும், மோடி கவர்மெண்ட் வந்து அடுத்த வருஷமே வந்திருக்கும். ஜனவரி 1, 2015. ஓகேங்களா? எந்த 5 ஆண்டு திட்டத்தில் தொழில்மயமாக்குறதும் தொழில் கொள்கைகளை உருவாக்குறதுக்கும் முன்னுரிமை கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? தொழில்மயமாதலை ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பண்ணது ஃபர்ஸ்ட் 5 ஆண்டு திட்டத்தில் அக்ரிகல்ச்சருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது பிளான்ல தான் நமக்கு என்ன பண்றாங்க, ஓகே அக்ரிகல்ச்சர் பேஸ் ஸ்ட்ராங் பண்ணியாச்சுன்னா அடுத்தது இண்டஸ்ட்ரியை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருப்பாங்க. ஸோ இரண்டாவது தொழிற்கொள்கையில தான் அதை பத்தி அதிகமாக பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்தது, இந்தியாவுடைய பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்ஸ் வேர் கிரியேட்டட் பை விச் இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன். இப்போ வந்து நம்ம பார்த்துருக்கோம்ல, இந்த இண்டஸ்ட்ரீஸை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா செகண்ட் 5 இயர் பிளானில் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. அது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயமும் வந்து இண்டஸ்ட்ரியல் பாலிசியில் பண்ணியிருப்பாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கனரக அந்த மாதிரி தொழிற்சாலைகள் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம கவர்மெண்ட்டே தான் வந்து அண்டர்டேக்கிங் பண்ணணும், இதை பிரைவேட் கிட்ட பெரும்பாலும் கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொழிற்கொள்கை 1956 தான் பண்ணியிருப்பாங்க. இந்த செகண்ட் 5 இயர் பிளானும் இந்த தொழிற்கொள்கை 1956 ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்டா எல்லா கான்செப்டும் சிமிலராக தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரீசன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பிசி மஹலனோபிஸ். அவருடைய காலத்தில் அவர் தான் வந்து இந்த மொத்த ஐடியாவும் இண்டஸ்ட்ரீஸ் எப்படி டெவலப் பண்ணணும், கனரக தொழில்களை வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட் வச்சிருக்கணும், பிரைவேட் கிட்ட விடக்கூடாது. ஸோ அதை எந்தெந்த தொழில்கள்லாம் நம்ம வச்சுக்கணும், பப்ளிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலத்தையும் வச்சுக்கணும் அப்படின்ற எல்லாத்தையுமே இவர் தான் சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? எதெல்லாம் செய்ய வல்லதோ அதுவே பணம். அதாவது பணம்ன்ற ஒன்று எது நினைச்சாலும் செய்யும் அப்படின்னு யார் சொல்லியிருப்பாங்கன்னா வாக்கர், இவர் தான் சொல்லியிருப்பார். விலைகள் உயர்ந்து பணத்தோட மதிப்பு வீழ்ச்சி அடைகிறதா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன சொல்றாங்கன்னா இன்ஃப்ளேஷன், பணம் ப்ரைஸ்லாம் ஏறிக்கிட்டே இருக்கும். அதுதான் விலைவாசி ஏறுறத பணவீக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். தவறான கூற்றை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நேர்முக வரி பணவீக்கத்தை குறைக்கிறதுக்கு உதவுது அப்படின்றாங்க. அதாவது டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்றாங்க. எஸ், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இன்ஃப்ளேஷனுடைய ப்ரெஷரை கிரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்குது. தப்பான கூட்டுறதுன்னு கேட்குறாங்க. ரெண்டுமே இல்லை, இவற்றில் எதுவும் இல்லை, நன் ஆஃப் திஸ் அபோவ் தான். அடுத்த கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படி அப்படின்னு வரும் நோட்ஸில் எது மறைமுக வரி அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதில் பார்க்குறப்ப உங்களுக்கு சேல்ஸ் டேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டைரக்ட் டேக்ஸ் தான். கார்பரேட் டேக்ஸ் டைரெக்டாக தான் வரும். அடுத்தது டோல் டேக்ஸு, எக்ஸைஸ் டியூட்டி இதெல்லாமே இன்டைரக்ட் டேக்ஸில் தான் வரும். ஸோ கார்பரேட் டேக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 10th ஸ்கூல் புக்லேயே சேம் அந்த 4வது சாப்டரில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுக்கு இந்திய நிறுவனமாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபாரின் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அதோடைய மதிப்பு 5 கோடியிலேருந்து 50 கோடி, அந்த 200 கோடி மதிப்பு போக போக அதோடைய டேக்ஸ் ரேட் பர்சன்டேஜ் வந்து டைரெக்டாகவே கட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ கார்பரேட் டேக்ஸ் நிறுவன வரின்றது வராது. அப்போ மீதி இருக்கிற 1, 3, 4 இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வரும். ஓகேங்களா? பினாமி டிரான்சிஷன் ப்ராஹிபிஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் இது ஈஸியாகவும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, பினாமின்றது யாரு, இவருக்கு பதில் இவர் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த மாதிரி பார்க்குறப்ப 19 டைமில் இவருக்கு பதில் 8க்கு பதில் 8 நம்பரை தான் போட முடியும், வேற எந்த நம்பரையும் போட முடியாது. அப்போ 2 8 8ன்னு வர்றதுனால
இவர்கிட்ட இருக்கிறது அப்படியே இப்போ இவர்கிட்ட இருக்க போகுது. அதுதான் பினாமி. ஓகேங்களா? அப்போ 1988ல் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு. பினாமி ஆக்ட்ல நிறைய இருக்கு. ஒரு பேச்சுக்கு வந்து பினாமி ஆக்ட்ல இருக்கு அப்படின்னாக்கா, அதில் இருக்கிற சொத்துக்களை பறிமுதல் பண்ணுறது, அதோட கேஸ் நடக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதோட செலவுகள்லாம் யார் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ, அவங்க குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட தான் அந்த செலவுகள் எல்லாத்தையுமே நடத்துறது. இப்படி எல்லாமே நிறைய இருக்கு பினாமி பரிவர்த்தனை ஆக்ட்ல. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்குங்க. ஓகேங்களா? அடுத்தது பொதுத்துறை வங்கிகளுடைய இந்த லாபகரமான மதிப்பீடு செய்யறதுக்காக அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நரசிம்மர் குழு. 1990கள் 91ல வந்து பார்த்தீங்கன்னா, இதை ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஃபார்ம் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பொதுத்துறையுடைய வங்கிகளுக்கு எப்படிலாம் லாபகரம் வந்து வர வைக்க முடியும்? அதுக்கு நம்மளுடைய இந்த சிஎல்ஆர், எஸ்எல்ஆர் இப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? பேங்க்ல இருக்க வேண்டிய இருப்புகளுடைய அளவு. இது எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம்? இதை பத்தின ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் தான் இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குடுத்துருக்கும். ஓகேங்களா? இந்த ரிசர்வ் வங்கியோடைய அதாவது ஆர்பிஐயோட ஃபர்ஸ்ட் கவர்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓஸ்பார்ன் ஸ்மித். ஓகேங்களா? ஸோ அது தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் நம்ம எப்பயுமே போதாது. எப்பயுமே எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி எஸ்பிஐயோடைய கரண்ட் கவர்னர் யாரு? அது லாஸ்ட்டா அதுக்கு முன்னாடி யார் இருந்தாங்க? இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இருக்கிற கவர்னர் கண்டிப்பா பார்த்துக்கணும். இப்ப இருக்கிற கவர்னருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சஞ்சய் மல்ஹோத்ரா. இதுக்கு முன்னாடி இருந்தவர் சக்திகாந்த தாஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஸோ எப்போ இவர் பவருக்கு வந்தாரு? டிசம்பர் 2024ல இருந்து வந்திருப்பாரு. ஓகேங்களா? 4 அடிஷனல் கவர்னர்ஸ் அதாவது இவர் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இருப்பாங்க. இவருக்கு கீழ. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுங்க. ஆர்பிஐல நிறைய இருக்கு. ஆர்பிஐ பத்தி பார்த்து தான் ஆகணும். இவர் வந்து எத்தனாவது கவர்னர்? இதெல்லாம் கண்டிப்பா நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இது தெரியாமலாம் வந்து நம்ம எக்ஸாமுக்கு அப்ப போவே கூடாது. இவர் எத்தனாவது கவர்னர் அப்படின்னு பார்க்குறப்ப 26வது கவர்னர். ஓகேங்களா? அடுத்தது மணி லாண்டரிங் ஆக்ட். ஓகேங்களா? அதாவது பண மோசடி அப்படின்றது. இதையும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். 20 20 அப்படியே திருப்பி போட்டா என்ன ஆயிடும்? 0 2 அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பாருங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆக்ட். ஓகேங்களா? வருஷம். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபர்ஸ்ட் முதல் பெண்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா யார் எந்தெந்த போஸ்டிங்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, மத்திய அமைச்சரவையில பதவி வச்ச முதல் பெண் வந்து ச சரோஜினி நாயுடு அவங்க தான் இருந்திருப்பாங்க. அடுத்தது இந்தியாவுடைய முதல் பெண் பிரதமர்னா அதுவும் எங்க எல்லாருக்குமே தெரியும். பிரைம் மினிஸ்டர் தான். முதல் மாநில முதல் மாநில முதலமைச்சரா இருந்தவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுசித்ரா கிருபாலினி. சுதந்திர இந்தியாவுடைய முதல் பெண் ஆளுநர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஸோ அது விஜயலட்சுமி பண்டிட் இவங்க தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் இது ப்ராப்பரா மட்டும் எழுதல. ஓகே. கொஞ்சம் மேல இழுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அப்ப ஆன்சர் வந்து ஏ தான் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர். அடுத்தது ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, எப்பயிலேருந்து எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு? ஸோ ஜூலை 1, 2017 இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட்டுக்கு வந்துச்சு. ஸோ மார்ச் மாதம் 2029 அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பில் பாஸ் ஆகி ஆக்ட் இதாக இருந்திருக்கும். எப்போ இருந்து நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஜூலை 1, 2017. ஓகேங்களா? ஸோ எத்தனாவது மசோதா அப்படின்னு கூட கேட்கலாம். அதாவது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பில் அப்படின்னு பில் எத்தனாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 122. ஓகேங்களா? ஜிஎஸ்டியோடைய ஆக்ட் பார்த்தீங்கன்னா, எத்தனாவது ஆக்ட்னா 101. ஓகேங்களா? ஜிஎஸ்டி எந்த ஆக்டை இன்க்ளூட் பண்ணிருக்குன்னா 2, 4, 6 ஏ. ஓகேங்களா? இதுதான் அதோட ஆக்ட். ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அழகா. ஓகேங்களா? அடுத்தது தவறான இணையை தேர்ந்தெடுக்கன்றாங்க. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஓகேங்களா? ஸோ அது 1986ல வரும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதுதான் எடுத்ததுமே உங்களுக்கு தப்பா இருக்கு. ஸோ இது வந்து 2019ல வந்து பார்த்தீங்கன்னா, சில அமெண்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க. சிம்பிள் வேற எதுவும் இல்ல. டிஜிட்டலைசேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா? நம்ம எக்கனாமி அதிகமா. ஸோ அதனால அதுக்கு என்னெல்லாம் மாற்றங்கள் வேணுமோ அதெல்லாம் தேவைக்கு ஏத்த மாரி பண்ணியிருப்பாங்க. பில் வாங்குறது, காமர்ஸ் டிரான்சாக்ஷன்ஸ் இதெல்லாமே பார்க்கறதுக்காக. அடுத்தது வளர்வீத வரி என்பது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. வளர்வீத வரினா சிம்பிள். நம்மளுடைய வருமானம் அதிகமாக அதிகமாக வரியுடைய விகிதமும் அதிகமாகும். அவ்வளோதான். வரியோட விகிதமாக அதிகமாகும் தான் பார்க்கணும். ஓகேங்களா? அப்போ ஹையர் இன்கம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஹை டாக்ஸ் ரேட் ஏ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். இப்போ ஒரு பேச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வந்து 10,000 வாங்குறாரு சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு சொல்லி சொன்னா 10% 1000 வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸ் கட்டணும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா சாரி ஒரு 20,000 வாங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அப்போ வந்து ஒரு 15%. அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ரூ. 1,500 வந்து பார்த்தீங்கன்னாக்கா கட்டுறது. லைக் சும்மா சொல்றேன். ஓகேங்களா? அடுத்து சாரி எது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 3,000 கட்டுறாரு. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ ரூ. 30,000 சேலரி வாங்குறாரு. அப்போ வந்து ஒரு 25% டாக்ஸ் போட்டு ஒரு ரூ. 7,500 வந்து பார்த்தீங்கன்னாக்கா டாக்ஸ் கட்டணும். ஸோ அந்த சம்பளம் அதிகமாக அதிகமாக அது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா டாக்ஸோட ரேட்டும் அதிகமாகும். அதுதான் இந்த கான்செப்ட்.
கீழ்கண்டவற்றில் பொருட்கள் மற்றும் சேவைகளுடைய எதன் பொருள் அப்படின்னு சொல்லிட்டுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பொருட்கள் சேவைகளுடைய வரி, அதாவது கிட்டத்தட்ட சிம்பிளா சொல்லலாம் ஜிஎஸ்டி. எதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இட்ஸ் அ கன்சாலிடேட்டட் இன்டைரக்ட் டாக்ஸ். நம்ம மறைமுக வரியுடைய தொகுப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது இது ஒரு சிங்கிள் யூனிஃபைட் டாக்ஸ். இது ஒரு மாதிரியான தனி வரி அப்படின்றாங்க. ஸோ கிடையாது. எல்லா பொருட்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஓகே. சிங்கிள் யூனிஃபைட் டாக்ஸ். ஆமா, ஆமா. கரெக்ட். இட் இஸ் ஒன்லி இம்போஸ்டு பை சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றாங்க. கிடையவே கிடையாது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுது. அட் த சேம் டைம் ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்ம கிட்ட ஜிஎஸ்டி வாங்குது. பேயபிள் த ஃபைனல் பாயிண்ட் ஆஃப் கன்சம்ஷன். ஆமா, யார் கடைசியா வாங்குறாங்களோ இதோட சுமை மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இல்லையா? ஒருத்தட்ட இருந்து அது போய்க்கிட்டே தான் இருக்க போகுது. ஸோ அப்ப இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இதுல இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? அடுத்தது. ஸோ அப்ப வந்து 1, 2, 4 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின். ஓகேங்களா? கீழ்கண்டத எது வந்து பார்த்தீங்கன்னா, நேர்முக வரிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சிம்பிள். ஒருவருடைய வருமானத்து மீது விதிக்கிற வரி தான் டைரக்ட் டாக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பெஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்தது, சரியான இணையை தேர்ந்தெடுக்க அப்படின்றாங்க. இன்டைரக்ட் டாக்ஸ் வந்து மோர் எலாஸ்டிக் அப்படின்றாங்க. வளைந்து கொடுக்குற நிகழ்வு தன்மையுடையது. கரெக்ட் தான். டைரக்ட் டாக்ஸ் வந்து பண வீக்கத்தோடைய கட்டுப்படுத்தும் அப்படின்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரெக்ரெசிவ் டாக்ஸ் அப்படின்றது, அதாவது தேய்வு வீத வரி வந்து பார்த்தீங்கன்னா, வளர் வீத வரிக்கு ஆப்போசிட் அப்படின்றாங்க. அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ஸோ விகித வரியும் வளர் வீத வரி தான் ஆப்போசிட்டா இருக்கும். ஓகேங்களா? அப்ப நமக்கு கரெக்டான பேர் கேட்குறாங்கன்னா, ஏ 1 அண்ட் 2. அடுத்தது வேட் டாக்ஸ் சொல்றாங்களே, அந்த வேட் டாக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் எந்த ஸ்டேட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? எந்த ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்படின்னாக்கா, ஹரியானால. எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003ல. ஓகேங்களா? அடுத்தது, வேர் ஆர் த சிமெண்ட் பிளான்ஸ் ஆஃப் தமிழ்நாடு சிமெண்ட் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதாவது டான்சன். இது எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அரியலூர் தான் நம்மளுடைய தமிழ்நாடுல சிமெண்ட் ஃபேக்டரி ப்ரொடக்ஷன்ல டாப்ல இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதுல ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஓகேங்களா? அடுத்தது, தமிழ்நாட்டுடைய அதிக பாலின விகிதம் கொண்ட மாவட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா தர்மபுரின்றாங்க, இல்ல நீலகிரி. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, ஹையஸ்ட் லிட்ரஸி ரேட் தமிழ்நாடுல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்குன்றாங்க. இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கரெக்டான டேட்டா தான். அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் ஃபால்ஸ். அடுத்து வந்து 2 இஸ் கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? அடுத்தது, நித்தி ஆயோக் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா கூட்டுறவு போட்டி அமைப்பிலான கூட்டாட்சி ஊக்குவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது, மாநிலங்களுடைய இந்த தேசிய வளர்ச்சிக்கு தேசிய வளர்ச்சிக்கு எல்லாமே ஹெல்ப் பண்ணணும், கோஆப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுவும் கரெக்ட் தான். அடுத்தது, இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கொள்கைகள், திட்டங்கள் எல்லாத்தையுமே கண்காணிச்சு மதிப்பிடுதுன்றாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. நித்தி ஆயோக் பத்தி 1, 2, 3 எல்லாமே கரெக்ட். ஓகேங்களா? அடுத்தது, இருவேல்பட்டு ஆல்சோ நோன் அஸ் ஸ்லாட்டர் வில்லேஜ். அதாவது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஸ்லாட்டர் கிராமம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஸ்டடி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கும். ஓகேங்களா? என்ன அப்படின்னு சொன்னா அந்த வேலை வாய்ப்பை பத்தின ஒரு ஸ்டடியை பத்தி தான் இதுல கொடுத்துருப்பாங்க. அது கொஞ்சம் நீங்க ஃபுல் டீட்டெயிலா படிச்சீங்கன்னா மட்டும் தான் அது நம்ம ஓவர் வியூ வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கொடுக்க முடியாது. ஓகேங்களா? அடுத்தது, அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் வாட் இஸ் த லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? லிட்ரஸி ரேட் ஆஃப் தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 80.09. நேஷனுக்குன்னு வர்றப்ப தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அதான் 74.04 வரும். ஓகேங்களா? இப்ப எந்த ஊர்ல எது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஃபேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதான். ஓகேங்களா? பட்டாசுனா நம்ம எல்லாருக்குமே தெரியும் சிவகாசி தான் அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ அப்போ ஒரே ஆப்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்லயே உங்களுக்கு மாட்டிக்கிச்சு பாருங்க. அப்ப டி ஒன்னு தெரிஞ்சிச்சுனாலே போதுன்ற மாதிரி இருந்திருக்கு. அடுத்தது பாருங்க, தகவல் தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே கோயம்புத்தூர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிமெண்ட்னாலே நம்ம இப்பதான் கொண்டாந்து பண்ணி பார்த்தோம், அரியலூர் தான் ஃபர்ஸ்ட் இருக்கு. பின்னலாடை நிட்டுவேர் அப்படின்னு சொன்னா நிட்டுவேர் சிட்டினாலே திருப்பூர் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம 10th ஸ்கூல் புக்லயே இருக்கிற ஏரியா தான். கொஞ்சம் கரெக்டா பாத்துக்கங்க. அடுத்தது, பின்வருவனவற்றில் எது தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து டிட்கோ, சிட்கோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தொழில்துறை வளர்ச்சி நிறுவனம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கிடையாது. மெப்ஜி அப்படின்றது இது மூவி ப்ரொடக்ஷன் சம்பந்தமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி. சரி. அடுத்தது என்ன, லாஸ்ட் 2 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. வாங்க குயிக்கரா பார்த்தோம். ஓகேவா?
நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல் ஆக்ட் இது எந்த வருஷம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா 2010. ஓகேங்களா, கரெக்டாக இருக்குது. அடுத்தது பல்லுயிர் பாதுகாப்பு சட்டம், இது வந்து பார்த்தீங்கன்னா 2002. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986. என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், ஃபாரஸ்ட் கன்சர்வேஷன் ஆக்டும் 1980. எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. அப்போ 1 2 3 4 பி தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். அக்கார்டிங் டு த 2011 சென்சஸ் படி செக்ஸ் ரேஷியோ ஆஃப் இந்தியா அண்ட் தமிழ்நாடு, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 943, தமிழ்நாடு 946. ஓகேங்களா, சரி 96. ஸோ ஹையஸ்ட்டாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னாக்கா கேரளா, பாண்டிச்சேரி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்குது இந்தியாவில். ஓகேங்களா, ரூரல் இந்தியா வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இப்போ 2011 சென்சஸ் படி எவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிராமப்புற இந்தியாவில் அந்த இடம்பெயர்ந்தவர்களாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 37%. ஓகேங்களா, ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. எல்லாமே ஸ்கூல் புக் ஏரியா, கொஞ்சம் நிறைய டேரெக்டான கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி சிம்பிளாக இருக்கேன்னு யோசிக்க வேணாம். ஓகேங்களா, நிறைய இன்னும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டேட்டாலாம் நம்ம இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ போக போக நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸோட நிறைய அப்டேட்ஸ்லாம் பார்க்கணும். ஓகே ஓகேங்களா, ஸோ பார்த்துக்கோங்க. இன்னும் நம்ம அடுத்தடுத்த டெஸ்டஸ் எல்லாமே நல்லா பண்ணுங்க. நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்கா இன்னும் போக போக இதை பற்றி எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகேங்களா, கரண்ட் அப்டேட்ஸோட. தேங்க்யூ ஃபார் ஆல்.